மொழி கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால் பிறந்ததா? ஆமாம், பிறந்தது. இயற்கையின் ஒளியிலே இருந்து ஒரு மொழி பிறந்து வந்தது. கடவுள் பேசிய மொழி தமிழ் மொழி பிறந்து வந்தது. ராமபுரான் காதிலே கேட்ட மொழி இன்றைக்கும் இந்த பூமியிலே ஒரு மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம் அன்னை தமிழ் மொழிதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு. திருச்சியிலே இருக்கிற தொடர்வண்டி நிலையத்திற்கு போனான், தன்னுடைய தேக்கு மர தேகத்திலே எண்ணெயை ஊற்றினான், தீயை வைத்து செத்து விழுந்தான். விழுகிற போது அவனுடைய வாயிலே அவன் உச்சரித்த வார்த்தை தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. அவனை அங்கே எரித்த உடம்பை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஓடுகிற போது கேட்டார்கள், உன் பெயர் என்ன, உன் தகப்பன் பெயர் என்ன? அவன் மீண்டும் சொன்னான், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. உன் சாதி என்ன? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. செத்து விழுந்தான். இந்த திமுக காரன் கூட்டணியிலே வைத்திருக்கிறான் பாருங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் பக்தவச்சலம் சுடுங்கள் என்று உத்தரவு போட்டான். தெருவிலே இறங்கி நடக்கிறவன் எவனாக இருந்தாலும் தமிழ் வாழ்க என்று எவன் பேசினாலும் சுடுங்கள் என்று உத்தரவு போட்டான். சுட்டார்கள். குறைகிய காலம் தான் அவங்க மறைஞ்சிட்டார். அண்ணா மறைஞ்சிட்டார் நமக்கு தெரியும் 69. அப்புறம் கருணாநிதியினுடைய ஆட்சி காலம் தமிழுக்கு செய்த துரோகம் வேறு எவனும் செய்ததில்லை. வரலாற்றில் எவனுமே செய்ததில்லை. எத்தனையோ படையெடுப்புகளை தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் செய்யாத துரோகத்தை கருணாநிதி செய்தார். புரட்சி தலைவரிடம் போய் கேட்டார்கள், தமிழ் மொழிக்கு 1000 ஆண்டு காலம் பழமை மிக்க இந்த தமிழ் மொழிக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும், கட்டாயம் தருகிறேன் என்று சொன்னவர். எத்தனை இடம் வேண்டும் என்று கேட்டார். தஞ்சையிலே வேண்டும் என்று கேட்டார்கள். எவ்வளவு இடம் என்று கேட்டார். 10 என்று போட்டு தொடங்கினார்கள். 10 ஏக்கர் கொடுக்க போகிறார் போல இருக்கு நினைச்சாங்க. பக்கத்தில் ஒரு சுழியத்தை போட்டார். 100 ஏக்கர் கொடுக்க போகிறார் போல என்று நினைத்தார்கள். பக்கத்திலே ஒரு சுழியத்தை போட்டார். இவ்வளவு புகழ்மிக்க தமிழ் மொழிக்கு 10 ஏக்கர் கேட்கிறீர்களே, போதுமா? 1000 ஏக்கர் தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் தஞ்சையிலே தலை நிமிர்ந்திருக்கிற தஞ்சை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்தவன் அதிமுக காரன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தார். கருணாநிதி இறந்த பிறகு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என் தகப்பனுக்கு 134 அடியிலே என் தகப்பன் பேனாவை சிலையாக வைக்கிறேன் என்று சொன்னானே, இது என்ன? இந்த 134 என்பதற்கு என்ன அர்த்தம்? வள்ளுவனுக்கு 133 அர்த்தம் உண்டு. அது அவர் எழுதிய அதிகாரம். கருணாநிதிக்கு 134 வாழ்ந்த வயசா, கட்டின பொண்டாட்டியா, என்னது 134? ஏன் வைத்தாய் 134? ஏன் என்று நான் சொல்லுகிறேன். வள்ளுவன் தமிழ் இனத்தினுடைய சொத்து. 2000 ஆண்டுகளாக மனிதகுலம் முழுமைக்கும் வாழுகிற தத்துவத்தை கொடுத்து விட்டு போன வள்ளுவன், அவனை விட எங்க அப்பா ஒரு அடி மேலேன்னு காட்டுற திமிர்த்தனம் இல்லாம இது வேற என்ன? இது வேற என்ன? அவர் பேசுகிறார், அங்கே இனப்படுகொலை நடக்கிறது, அதற்கு இந்த காங்கிரசும் திமுகவும் துணை போகிறது, தமிழர்களை கொன்றொழிக்க துணை போகிற காங்கிரஸை தூக்கி எறியுங்கள் என்று பேசியிருக்கிறார். இதற்கு அன்றைக்கு அங்கே விடுதலை புலிகள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். சாவின் முனையிலே நின்ற போதும் அந்த வீர மரபர்கள் இங்கே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தினார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் சரித்திரம். இன்றைய நாளிலே மொழிப்போர் ஈகியரினுடைய வீர வணக்க நாளை நாம் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்கள் மிகச்சிறப்பான முறையிலே செய்திகளை சொன்னார்கள். யார் இந்த மொழிப்போர் தியாகிகள், எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் அவர்களுக்கு நினைவை சுமக்கிறது, படங்கள் வைத்திருக்கிறார்கள். படங்களுக்கு பூத்தூவி அந்த மான மறவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து போய்விடக்கூடாது, அவர்களினுடைய வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இதை எடுக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவர்கள் பகிர்ந்தார்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, நாம் பிறந்து வாழுகிற இந்த தமிழ் இனம் வரலாற்று சிறப்பு மிக்கது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் ஒரு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிகளிலேயே பழமையான மொழி, முன்னர் தோன்றிய மொழி என்று சொல்லப்படுகிற மொழி நாம் பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய தாய்மொழியாக இருந்து கொண்டிருக்கிற தமிழ் மொழி. சில பேர் அதிலே கேள்வி கேட்பதுண்டு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுகிற போது அது எப்படியா கல்லும் மண்ணும் தோணாதுக்கு முன்னாடி மொழி தோன்ற முடியும் என்கிற கேள்வி வைக்கப்படுவதுண்டு. அதிலும் சில பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அதை கேட்பார்கள். நாம் சொல்லுகிறோம், உண்மையிலேயே நம்முடைய தாய்மொழி கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மொழி. கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால், ஏன் இந்த பூமி பந்தே தோன்றுவதற்கு முன்னால் இயற்கை பேசிய மொழி. பூமியே பிறப்பதற்கு முன்னால் கூட இந்த காற்று பிறந்தவுடன் காற்று அடித்திருக்கும். காற்று எப்படி அடித்திருக்கும்? விசு விசுன்னு அடிச்சிருக்கும். இரட்டை கிழவி.
பூமி பிறந்து நதி ஓட தொடங்கிய பிறகு மனிதன் பிறக்கவில்லை, உயிர்கள் பிறக்கவில்லை. நதி ஓடுகிறது. ஓடுகிற நதி எப்படி ஓடி இருக்கும்? சலசலன் ஓடி இருக்கும். இரட்டை கழுவி. மனிதன் பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பிறந்த காக்கை நாம் பார்க்கிறோம் இல்லையா? காகம். இந்த காக்கை இங்கு மட்டுமில்லை, அது இங்கிலாந்திலும் இருக்கிறது, ஜெர்மனியிலும் இருக்கிறது, அமெரிக்காவிலும் இருக்கிறது. அங்கே இருக்கிற காக்கையும் கா கா என்றுதான் சத்தமிடுகிறது. குரோ குரோ என்று சத்தமிடுவதில்லை. என்றால் நாம் பிறப்பதற்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த காகம் பேசிய மொழியே தமிழ்தான். காக்கா காக்கான்னு அது நாம வர்றதுக்கு முன்னாடியே பேசிடுச்சு. என்றால் தமிழ் மொழி கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால் பிறந்ததா? ஆமாம், பிறந்தது. இயற்கையின் ஒலியிலே இருந்து ஒரு மொழி பிறந்து வந்தது. கடவுள் பேசிய மொழி தமிழ் மொழி பிறந்து வந்தது. நாம் ராமாயணம் படிக்கிறோம், ராமகாதைகளை கேட்கிறோம். ராமபுரான் வடக்கே இருந்து தெற்கே வந்தார், ராவணனோடு சண்டையிட்டார் என்று படிக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய தம்பி கூட ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு நாம் அதை ஏற்கிறோம், சொல்கிறோம். ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்கிறோம். வடக்கே சொல்லுகிறார்கள், இங்கும் பேசுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களே, ராமபுரான் கடவுளாக இருந்து மனிதனாக வந்து அரசனாக நின்று ஆண்டவர் என்றுதானே வரலாறு சொல்கிறது. அந்த ராமபுரானும் ராவணனும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். இந்த ராமபுரான் ராவணன் இரண்டு பேரும் இப்பொழுது திரும்பி வந்தாலும் நாம் பேசுகிற மொழி ராவணனுக்கு புரியும். ஆனால் வடக்கே இருக்கிறவர்கள் பேசுகிற மொழி ராமனுக்கு தெரியாது. ஏனென்றால் ராமன் பேசிய மொழி இந்தி கிடையாது. அவர் பாலி மொழியிலே பேசினார். அன்றைக்கு அந்த மொழிதான் இருந்தது. அந்த மொழி அழிந்து போய்விட்டது. ஆனால் அன்றைக்கு ராமபுரான் காதிலே கேட்ட மொழி இன்றைக்கும் இந்த பூமியிலே ஒரு மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம் அன்னை தமிழ் மொழிதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு. 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட இலக்கிய வழமை இத்தனையும் இருக்கிற மொழிக்குத்தான் 1938 ஒரு ஆபத்தை கொண்டு வந்தார். வேறு யாரும் அல்ல, ராஜாஜி. அவர்தான் சொன்னார், தமிழ்நாட்டிலே இருக்கிற பள்ளிக்கூடங்களிலே இந்தியை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்றார். இந்தி தமிழ்நாட்டில் கட்டாய பாடமாகும் என்று சொன்னால் எங்கள் தாய் தமிழ் மொழி என்ன ஆகும் என்று கேட்டு அன்றைக்கு வீரமிக்க இளைஞர்கள் தமிழ்நாட்டின் தெருக்களிலே களத்தில் இறங்கினார்கள். அதிலேதான் எனக்கு முன்னால் அன்பு தம்பிகள் சொல்லி பேசியதை போல முதல் பலியாக நடராஜன் விழுந்தார். கைது செஞ்சுட்டு போனாங்க. சென்னையில தியாலஜி கல்லூரிக்கு முன்னால் நடந்த அந்த போராட்டத்திலே கைது செய்து கொண்டு போய் 5 மாத காலம் சிறைப்படுத்தினார்கள். வயிற்று வழியிலே துடித்தான். துடிக்கிற போது சொன்னார்கள், நீ மன்னிப்பு கடிதம் கொடு, இந்தியை எதிர்த்தது தவறென்று மன்னிப்பு கடிதம் கொடு, உன்னை விடுதலை செய்கிறோம் என்று. அவன் மட்டுமல்ல, அவங்க அப்பனும் கூட சேர்ந்துட்டு சொன்னார், தமிழுக்கு மண்டியிடுவோமே ஒழிய ஒரு நாளும் தமிழை எதிர்க்கிற அரசுக்கு மண்டியிட மாட்டோம் என்று வீரச்சாவை தழுவினான். முதல் பலி இந்த மொழி போரிலே நடராஜன். அடுத்து அதே போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட தாளமுத்து, அவர்களைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறோம் தாளமுத்து நடராசன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அவர்களினுடைய வீரச்சாவு நடந்தது. இதன் பிறகு இந்த பிரச்சனையில் இருந்து நாம் தப்பித்தோம். என் அன்பு சொந்தங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், அதற்கு பிறகு நடந்ததுதான் 1965 நடைபெற்ற மொழி போராட்டம். எனக்கு முன்னால் தம்பி சொல்லி பேசினார், இந்த படத்திலே இருக்கிற கீழப்பழுவூர் சின்னசாமி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வரலாற்றின் மெய்சில் இருக்கிற பக்கங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்கிறீர்களே, உங்களுடைய நாடி நரம்பில் ஜீவ ரத்தமாய் சிலிர்த்து பாய வேண்டும் தமிழ் என்பதற்காக சொல்லுகிறேன். 1965 இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு விடிஞ்சதுன்னா இந்தியாவினுடைய குடியரசு தினம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 15 ஆண்டுகள் முடியும். நாளை காலை விடிந்தால் குடியரசு தினத்தன்று இந்தி இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக மாறும் என்கிற சட்டம் வந்த போது 1964 இதே நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாளில், இந்த ஜனவரி 25ஆம் தேதி, குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதன் திருச்சியிலே கீழப்பழுவூரிலே வாழ்ந்த அந்த கீழப்பழுவூர் சின்னசாமி கைகளிலே எண்ணெயோடு திருச்சியிலே இருக்கிற தொடர்வண்டி நிலையத்துக்கு போனான். தன்னுடைய தேக்கு மர தேகத்திலே எண்ணெயை ஊற்றினான். தீயை வைத்து செத்து விழுந்தான். விழுகிற போது அவனுடைய வாயிலே அவன் உச்சரித்த வார்த்தை, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. அவனை அங்கே எரித்த உடம்பை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஓடுகிற போது கேட்டார்கள், உன் பெயர் என்ன, உன் தகப்பன் பெயர் என்ன? அவன் மீண்டும் சொன்னான், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. உன் சாதி என்ன? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. செத்து விழுந்தான்.
இன்றைக்கு அவன் செத்து போய் அரை நூற்றாண்டுகள் கழித்து நாம் பேசுகிறோம். அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தேகத்திலே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செல்லாக செத்து மடிகிறவரை ஒருவன் இந்த மொழி செத்துவிடக் கூடாது என்பதற்காக செத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வீர வரலாற்றின் தொடக்கம் நடந்த நாள் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். அந்த தியாகிகள் எந்த மொழிக்காக செத்தானோ அந்த மொழியை நாம் இழந்துவிடக் கூடாது. அவன் செத்து போய் சரியாக ஒரே ஆண்டு, அவன் வீரச்சாவை தழுவி ஒரே ஆண்டு 1965 இதே ஜனவரி 26 தமிழ் மொழிக்கான இடம் முடிந்து போகும் என்றான். தமிழ்நாட்டின் வீதிகளிலே உலகத்தில் உலக பந்தில் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் எந்த நாட்டிலும் மொழிக்கென உயிர் கொடுத்தவன் கிடையாது, எங்குமே கிடையாது. அதன் பிறகு பங்களாதேஷ கொடுத்தான், அந்த வீரமரவர்கள் போராடினார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே தான் 65 கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம், நம்ம இன்னைக்கு இருக்கிற விருகையிலே அரங்கநாதன், எங்கெங்கோ வரலாறுகளை சொல்லுகிறோம். நான் இங்க இருக்கிற வரலாற்றை சொல்லுகிறேன். நம்முடைய கோயம்புத்தூரிலே இதே பூசாக்கோ கல்லூரி இருக்கிறது, பிஎல்ஜி டெக். அந்த பிஎல்ஜி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த தண்டபாணி சாதாரண செக்கு என்னை ஆட்டுகிற குடும்பத்திலே இருந்து வந்தவன், சாதாரண ஏழை தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன். செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, தீக்கொளித்து சாகிறார்கள் என்று சொல்லி கோடம்பாக்கம் சிவலிங்கம் செத்து விழுந்தான், அரங்கநாதன் செத்து விழுந்தான். செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னை தமிழ் மொழி அழிந்து போகிற போது இந்த நேரத்திலே எண்ணுயிரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்று பூசாக்கோ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த அன்றைக்கு நம்முடைய கோவையைச் சேர்ந்த தண்டபாணி தன் உடலை தீக்கிரையாக்கினான். இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்காக செத்து விழுந்தான். கோயம்புத்தூரினுடைய வரலாறு, அங்கே இருந்து கோயம்புத்தூரின் மொழி போராட்ட வரலாறு எழுதப்பட்டது. சிவகங்கை ராஜேந்திரன் சிதம்பரம் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் போராடுகிறார்கள், தெருவிற்கு வருகிறார்கள். இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறானே இந்த திமுக காரன் கூட்டணியிலே வைத்திருக்கிறான் பாருங்கள், இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் 10 வச்சனம் சுடுங்கள் என்று உத்தரவு போட்டான். தெருவிலே இறங்கி நடக்கிறவன் எவனாக இருந்தாலும் தமிழ் வாழ்க என்று எவன் பேசினாலும் சுடுங்கள் என்று உத்தரவு போட்டான். சுட்டார்கள். நெஞ்சை நிமிர்த்தி நேராக நெஞ்சிலே குண்டை வாங்கி சுருண்டு விழுந்தான் ராஜேந்திரன். அவன் பெரும்புகளை இன்றைக்கும் நாம் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1000 ஆண்டுகள் நாம் எல்லாம் செத்து முடிந்தாலும், நம்முடைய வாழ்வெல்லாம் முடிந்து போனாலும் இந்த தியாகிகளினுடைய புகழை இந்த உலகம் பாடிக்கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. மொழிப்போர் தியாகிகள்னா இப்போ சமீபத்தில் செய்தி, கோயம்புத்தூர்ல இறங்கி மாணவர்கள் நடத்தின போராட்டத்துல போலீஸ்கார இறங்கி சுட்டதுல செத்தவ எண்ணிக்கை எத்தனைன்னு தெரியாது. நம்ம மதுக்கரையில இருக்கிற ராணுவ அந்த முகாம் இன்றைக்கும் இருக்கிற ராணுவ மைதானத்திலே தான் நூற்றுக்கணக்கான உடல்களை கொண்டு போய் கேட்பாரின்றி போட்டு புதைத்தார்கள். அதே நம்முடைய பழனியில இருந்து திண்டுக்கல் போகிற அந்த சாலையில இருக்கிற அந்த இடுகாட்டிலே வைத்துத்தான் பல பேரை எரித்தே முடித்தான், உடல்களை எரித்து போட்டான். இப்பொழுது சொல்லுகிறார்கள் எண்ணிக்கை, முதலிலே 10 பேர் 20 பேர் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவான எண்ணிக்கையை சொல்லுகிறான். 250 பேரை கோயம்புத்தூரிலே மட்டும் களப்பலி கொடுத்திருக்கிறோம் நாம் இந்த மொழி போரிலே. இந்த மண்ணின் தியாகிகள் விழுந்திருக்கிறார்கள். 250 பேர் செத்தே விழுந்தான். இவெல்லாம் போராடி, இவெல்லாம் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக உயிரை கொடுத்து கட்டின சம்சாரத்தை பார்த்தானா, குழந்தையை பற்றி நினைச்சானா, பெத்த தாய் தகப்பனை பத்தி நினைச்சானா, தன் குடும்பத்தை நினைச்சானா, அட இந்த மொழி வாழணும்டா, இந்த மொழி அழிஞ்சிடக்கூடாதான்னு செத்து விழுந்தான். அவன் செத்து விழுந்து, நீங்க நிறைய சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் நான் சொல்லுகிறேன், சாரங்கபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி தன் உடலை இந்த போர்ல இறந்தான், வீரச்சாவடைஞ்சான். அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? தன் உடம்புக்கு தீ வைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது வந்து நம்மை காப்பாற்றி விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி தான் கொண்டு போன கயிற்றை காலிலே கட்டி மரத்திலே தலைகீழாக தொங்கிக் கொண்டு எண்ணெய் ஊற்றி தீய வச்சு வீரச்சாவடைஞ்சான். அவனுடைய பிணம் எரிந்து கொண்டிருந்த போது அந்த பிணத்தை பார்த்து அவருடைய தாய் சொன்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த தாய் சொன்னால், எதற்காக என் மகன் இறந்தான் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் என் மகனை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் இனி இந்த மண்ணிலே என்றைக்கும் இல்லாதபடிக்கு அழிந்து போவார்கள் என்று சொன்னால், அவளுடைய சாபம் என் அன்பு சொந்தங்களே 60 ஆண்டுகள் கழித்தும் காங்கிரஸ் கருவாடும் வீணானாலும் ஆகலாம், காங்கிரஸ் நாடானாது என்கிற நிலை உருவாகியிருக்கிறது. சாபம் தமிழ் தாயினுடைய சாபம். இன்றைக்கு அது நடந்தது. இதெல்லாம் நடந்த பிறகு 65 இந்த மொழி போர் உக்கிரமாக நடந்து மாணவர்கள் களத்திலே உயிரை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து இந்தியாவுக்கே ஒரு புதிய திசை வழியை காட்டிய பிறகு
67 இந்த புரட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு உறுதுணையாய் நின்ற காரணத்தால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இந்த மண்ணிலே வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்ந்தார். நமக்கு போடப்பட்டிருக்கிற இந்த மேடை இருக்கிறதே, அந்த தியாகிகளின் தியாகத்தால் போடப்பட்ட மேடை என்பதை நாமும் மறந்துவிடக் கூடாது. அவன் போராடி செத்தான். 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இந்த தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதில் அண்ணா உறுதியாக இருந்தார். அதனால்தான் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா நடத்தி காட்டினார். குறுகிய காலம்தான், அவங்க மறைஞ்சிட்டார், அண்ணா மறைஞ்சிட்டார், நமக்கு தெரியும். 69 அப்புறம் கருணாநிதியினுடைய ஆட்சி காலம் தமிழுக்கு செய்த துரோகம் வேறு எவனும் செய்ததில்லை, வரலாற்றில் எவனுமே செய்ததில்லை. எத்தனையோ படையெடுப்புகளை தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் செய்யாத துரோகத்தை கருணாநிதி செய்தார். பிறகு 77 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலே ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மீண்டும் தமிழுக்கான பொற்காலம் தொடங்கியது. புரட்சி தலைவர் காலத்திலே தான் 5வது உலக தமிழ் மாநாட்டை புரட்சி தலைவர் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். உலகத்திலே மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் எங்கும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லை. புரட்சி தலைவரிடம் போய் கேட்டார்கள், தமிழ் மொழிக்கு 1000 ஆண்டு காலம் பழமை மிக்க இந்த தமிழ் மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும். கட்டாயம் தருகிறேன் என்று சொன்னவர் எத்தனை இடம் வேண்டும் என்று கேட்டார். தஞ்சையிலே வேண்டும் என்று கேட்டார்கள். எவ்வளவு இடம் என்று கேட்டார். 10 என்று போட்டு தொடங்கினார்கள். 10 ஏக்கர் கொடுக்க போகிறார் போல இருக்கு நினைச்சாங்க. பக்கத்தில் ஒரு சுழியத்தை போட்டார். 100 ஏக்கர் கொடுக்க போகிறார் போல என்று நினைத்தார்கள். பக்கத்திலே ஒரு சுழியத்தை போட்டார். இவ்வளவு புகழ்மிக்க தமிழ் மொழிக்கு 10 ஏக்கர் கேட்கிறீர்களே, போதுமா? 1000 ஏக்கர் தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் தஞ்சையிலே தலை நிமிர்ந்து நிற்கிற தஞ்சை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்தவன் அதிமுக காரன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8வது உலக தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டினார். அதிமுக செய்தது. இவன் என்ன செய்தான் தெரியுமா? இவன் செய்த துரோகத்தை இந்த மொழிப்போர் ஈகிய நாளிலே நான் பட்டியலிட வேண்டும். அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மொழிப்போர் நடந்து கொண்டிருந்த போது கோயம்புத்தூரிலே மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு வடிவத்திலே மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தது. அப்படி மாணவர்கள் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிற போது கோவையிலே இன்னைக்கு இருக்குது, வயசானவங்களுக்கு தெரியும், நாஸ் தியேட்டர் ஒரு தியேட்டர், ஒரு திரையரங்கம். இந்த நாஸ் திரையரங்கத்திலே அன்றைக்கு இந்தி திரைப்படம் போட்டிருக்கிறார். இந்தியை தமிழ்நாட்டிற்குள் விடமாட்டோம் என்று சொல்லி நாங்கள் உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், நீ இந்தியில படம் ஓட்டையாடா சொல்லி அதற்குள் நுழைந்து அடித்தது இளைஞர் கூட்டம். அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டிலே 2 பேர் செத்து விழுந்தார்கள். ஒரு தாய் செத்து விழுந்தார். தமிழ்நாட்டில் இந்தி படத்தை போடக்கூடாது என்று செத்து விழுந்தவனுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துகிறோம். இவன் செய்த தியாகத்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கருணாநிதியின் வாரிசுகள் அதே இந்தி படத்தை இன்றைக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டிற்குள்ளார். உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டார்கள் செய்தியாளர்கள், இந்தி வேண்டாம், இந்தி தெரியாது போடா என்றெல்லாம் டி-ஷர்ட் போடுகிறாயே, ஆனால் நீ இந்தி படத்தை எடுத்து இங்கே வெளியிட்டு அதிலே லாபம் சம்பாதிக்கிறாயே என்று கேட்டபோது உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்டார்கள், ஏயா இந்தி வேண்டாங்கிறீங்க, இந்தி தெரியாது போடான்னு டி-ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறேன், ஆனா இந்தி படத்தை எடுத்து உங்க கம்பெனியில வெளியிட்டு அதுல லாபம் சம்பாதிக்கிறேன்னு அவன் தெளிவா சொல்லிட்டான். கருணாநிதியினுடைய பேரன் நான், காசு வரும்னா என்ன வேணா பண்ணுவோம். உண்மை தானே? செத்து விழுந்து மொழிப்போர் தியாகி என்னத்துக்காக செத்தா, நீ என்ன வேலை செய்கிறாய்? நான் கேட்கிறேன் அன்பு சொந்தங்கள், அம்மா எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனேயே பொங்கல் பரிசு ஒன்று கொடுத்தான், நினைவு இருக்கா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும், மறக்க முடியாது, மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மறக்க முடியாத பொங்கல் பரிசு அது. அதுலதான் அந்த வெள்ளம் கொடுத்தான். வெள்ளம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் வாங்கி வந்து பார்த்தால் அது வெள்ளம் அல்ல, வெள்ளம். அது ஓடுகிறது, ஒழுகி ஓடுகிறது. ஓடியதா இல்லையா? மிளகு தருகிறேன் என்று சொன்னான். மிளகு எடுத்து பார்த்தால் மிளகு முழுக்க பப்பாளி விதையாக இருக்கிறது. அன்னைக்குதான் அந்த இதுலதான் 21 பொருள் தருகிறோம் என்று சொன்னான். நம்முடைய தாய்மார்களும் கருணாநிதி மறைந்து விட்டார், கருணாநிதியினுடைய பையனாவது உண்மை பேசுவாரா என்று நினைத்து போய் வாங்கி வந்தார்கள். வீட்டிலே வந்து எண்ணி பார்த்தால் 17 பொருள் இருந்தது. அவரிடம் கேட்டார்கள், என்னடா 21 பொருள் என்றாயே 17 தானே இருக்கிறது என்று சொன்னால், அந்த ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர் சொல்லுகிறார், பையன் சரி பையன் சேர்த்திட்டோம்டா, பையன் சேர்த்தினாலும் 18 தாண்டா வருது, அந்த பைக்கு 2 கைப்பிடி, அதை சேர்த்தினாலும் கூட அவன் சொல்லுவது வரவில்லை. ஆனால் அதில் இருக்கிற இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களே. மொழிப்போர் ஈகியர் நாளிலே பேசுவதால் நான் சொல்லுகிறேன், அதிலே அவன் கொடுத்த அந்த பொருட்களினுடைய அந்த அட்டை படங்களை நீங்கள் சரியாக பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். அத்தனையும் வடநாட்டிலே இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு இந்தி எழுத்துக்களோடு வந்து விழுந்த பொருட்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவன் தான் நமக்கு இன்றைக்கு இந்திக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்று பாடம் எடுக்கிறான்.
ஸ்டாலின் இதை சொல்லுகிறார், உதயநிதி சொல்லுகிறார். ஆனால் உதயநிதி, ஸ்டாலின் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே சாதாரண மிளகு தீப்புடி வாங்குறதுக்கு வடநாட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தா காரண கமிஷன். காசுன்னு வந்துருச்சுன்னா மொழியாவது ஒண்ணாவது. இப்ப நான் இத்தனை பட்டியலிடல. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்தோம், உலக தமிழ் மாநாடு அம்மா அவர்கள் நடத்தினார், புரட்சி தலைவர் நடத்தினார், பட்டியலிட்டே வரோம்ல. ஒன்ன சொல்லுங்கடா திமுக காரன், ஒன்னே ஒண்ணு சொல்லு. இந்த இடத்துல மேடை போட்டு கருணாநிதி அவர் வாழ்கிற காலம் முழுவதும் சொன்னார், மொழிக்கு செய்தேன், மொழிக்கு செய்தேன், மொழிக்கு செய்தேன் என்றார். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் நமக்கு புரிகிறது, அவர் சொன்னது தமிழ் மொழிக்கு அல்ல, கனிமொழிக்கு, மொழிக்கு செய்திருக்கிறார். நமக்கு புரியவில்லை. என்ன ஏதாவது ஒன்று கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஏதாவது ஒன்று இன்றைக்கும் கேட்டால் அவன் சொல்லுவது என்ன? நாங்கள் வள்ளுவனுக்கு சிலை வைத்தோம். எவ்வளவு அடியில சிலை வச்ச? 133 அடியிலே சிலை வைத்தோம். ஏன் 133 அடியில வச்ச? 133 எண் கருணாநிதி சொன்ன எண்ணா? இல்ல, வள்ளுவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட எண். வள்ளுவன் கொடுத்த உலக பொதுமுறையிலே 133 அதிகாரங்கள் இருக்கிறது. அதன் நினைவாக 133 அடி இல்லையா? கருணாநிதி இறந்த பிறகு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என் தகப்பனுக்கு 134 அடியிலே என் தகப்பன் பேனாவை சிலையாக வைக்கிறேன் என்று சொன்னானே, இது என்ன? இந்த 134 என்பதற்கு என்ன அர்த்தம்? வள்ளுவனுக்கு 133 அர்த்தம் உண்டு, அது அவர் எழுதிய அதிகாரம். கருணாநிதிக்கு 134 வாழ்ந்த வயசா, கட்டின பொண்டாட்டியா, என்னது என்னது 134? ஏன் வைத்தாய் 134? ஏன் என்று நான் சொல்லுகிறேன். வள்ளுவன் தமிழ் இனத்தினுடைய சொத்து. 2000 ஆண்டுகளாக மனிதகுலம் முழுமைக்கும் வாழுகிற தத்துவத்தை கொடுத்து விட்டு போன வள்ளுவன், அவனை விட எங்க அப்பா ஒரு அடி மேலேன்னு காட்ட திமிர்த்தனம் இல்லாம இது வேற என்ன? இது வேற என்ன? அதனாலதான் அதிமுக களத்தில் இறங்கி போராடணும். பேனாவை வச்சு நான் காணாம போவேன்னு சொன்னோம். அந்த அச்சத்திற்கு பிறகு இன்றைக்கு அந்த திட்டத்தை கைவிட்டு இருக்கிறான். நாம் தடுத்து நிறுத்தி காட்டி இருக்கிறோம். இதுதான் இவனுக்கு இருக்கிற மொழிப்பற்று, இதுதான் இவங்களுக்கு இருக்கிற இனப்பற்று. நான் சொல்லுகிறேன், எனக்கு முன்னாள் தம்பிகள் சொல்லி பேசினார்கள். தமிழீழ நாட்டிலே இதே தமிழ் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், இனப்படுகொலை செய்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இனப்படுகொலை அவன் தொடங்கிய போது புரட்சி தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டில் நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற போது எங்கள் சொந்த இனம் பக்கத்து மாநிலத்திலே, பக்கத்து நாட்டிலே செத்து விடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னார். அங்கே போராடி அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு கேட்டவுடன் கோடிகளை அள்ளி கொடுத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதிலேதான் அங்கே போராட்டமே வலிமையானது. அந்த போராட்டம் உறுதி கொண்டு நடந்தது. 2009 இனப்படுகொலை செய்கிறான் சிங்களன். இந்த காங்கிரஸ் கட்சி ஆயுதம் கொடுக்கிறது, ராணுவக்காரனை அனுப்புகிறது. இவன் தான் கொண்டே ஒழித்தான். அன்றைக்கு இந்த திமுக அவனோட ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டை, தமிழினத்தை காட்டி கொடுத்தது. அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் அந்த காணொலிகள் உண்டு, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 6 இளைஞர்களை பின்னால் கையை கட்டி தர தர தரம் இழுத்துட்டு வந்து அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய பிடரியிலே பின்னால் நின்று சிங்கள ராணுவம் சுட்டு தள்ளுகிற காட்சி இன்றைக்கும் இருக்கிறது. இந்த காட்சியை கொண்டு போய் கருணாநிதியிடம் காட்டினார்கள். அன்றைக்கு கருணாநிதி முதலமைச்சர், மத்தியில திமுக அமைச்சர்கள் இருக்கிற நேரம் கருணாநிதியிடம் காட்டினார்கள். பக்கத்தில் இருக்கிற தமிழீழ நாட்டிலே இப்படி கொலை செய்கிறான் என்று. கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இது என்றைக்கு நடந்ததோ யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அந்த இனமே அங்கே அழிந்தது. 30,000 பிஞ்சு குழந்தைகள் ரத்த ஆற்றிலே மிதந்த காட்சியை 2009 பதிவு செய்தது. 2009 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது விடுதலை புலிகளை தான் இருந்த நாள் வரைக்கும் எதிர்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2009 தேர்தல் பிரச்சாரத்திலே பேசியிருக்கிறார். காணொலி என்னிடம் இருக்கிறது. அவர் பேசுகிறார், அங்கே இனப்படுகொலை நடக்கிறது, அதற்கு இந்த காங்கிரசும் திமுகவும் துணை போகிறது, தமிழர்களை கொன்றொழிக்க துணை போகிற காங்கிரஸை தூக்கி எறியுங்கள் என்று பேசியிருக்கிறார். இதற்கு அன்றைக்கு அங்கே விடுதலை புலிகள் புரட்சி தலைவி அம்மாவிற்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். சாவின் முனையிலே நின்ற போதும் அந்த வீர மரபர்கள் இங்கே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தினார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் சரித்திரம். நீ காட்டி கொடுத்த ஈழத்தமிழர்களினுடைய அழிவுக்கு, இன அழிப்புக்கு இந்த கருணாநிதி கும்பல் காரணமாச்சு. 2011 மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்மானம் போட்டார், தமிழீழ நாட்டிலே தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இலங்கையின் மீது பொருளாதார தடை விதி என்கிற தீர்மானத்தை போட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் நடந்துட்டு இருந்த போது நடந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக வரலாற்றில் மன்னிக்கப்படவே தகுதியற்ற கட்சின்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஈழத்துல அத்தனை பேரை கொண்டுட்டான், 1.25 லட்சம் பேரை கொண்டு குடிச்சிட்டான். இதெல்லாம் நடந்த பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி வந்து அம்மா சொல்றாங்க, ஏய் சிங்கள வீரன் யாரும்
இங்க நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விளையாடக்கூடாதுங்கிறாங்க. நீ எனக்கு அங்க வந்து குண்டு வீசுவ, இங்க வந்து எனக்கே பந்து வீசுவியா? உன்னை அப்படி அனுமதிச்சுட்டு உட்காந்துக்கிறதுக்கு மானங்கெட்ட கருணாநிதி அரசாங்கம் நடக்கவில்லை. இங்கே புரட்சி தலைவரின் அரசாங்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். சிங்களன் கால் வைத்தால் வேற மாதிரி ஆயிருந்தாங்க. சொன்ன உடனே கருணாநிதி உடனே ஒரு அறிக்கை, இன்றைக்கும் அந்த அறிக்கை இருக்கிறது, நாம எல்லாம் எடுத்து பார்க்கலாம். கருணாநிதி சொல்லுகிறார், சரிதான் முதலமைச்சர் சொல்றது, ஆனா இந்த அழுத்தம் போதாது, இந்த நடவடிக்கை போதாது, இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு? 2009 இனப்படுகொலை நடந்து 2011 வரைக்கும் கருணாநிதி முதலமைச்சர் 2 வருஷம் வாயே திறக்கல. அம்மா வந்து சட்டம் போட்டா இந்த அழுத்தம் போதாதுன்னா, போதாதுன்னு சொன்னப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐபிஎல் டீம் எல்லாம் விளையாடுது, இந்தியா முழுக்க ஐபிஎல் விளையாடுறாங்க. அதுல ஆந்திரால ஒரு டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். என்னடா தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவிலே சன்ரைஸ் ஆகிறதே என்று பார்த்தால், சன்ரைசர்ஸ் என்றால் புரிகிறதா உங்களுக்கு? உதய சூரியன். அதை இங்கிலீஷ்ல வச்சுட்டான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்று ஒரு அணி, அந்த அணியினுடைய அணி தலைவராக கேப்டனாக விளையாடியவன் சிங்கள வீரன் சங்காக்கரா. எப்படி உனக்கு லட்சணம்? தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்லது பொருளாதார ரீதியா பணம் கிடைக்கணும்னா, தன் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது கிடைக்கணும்னா, அதிகாரம் கிடைக்கணும்னா தமிழ் இனத்தை காட்டி கொடுப்பார்கள். தமிழ் மக்களையே முழுமையாக கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கும்பல் அப்படியான கும்பல். இப்ப இன்னைக்கும் வந்திருக்கிறான். இன்னைக்கு இப்ப நீங்க எல்லாம் கூட தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, படம் ஒன்று எடுத்து விட்டுருக்கிறான். என்ன படங்க? பராசக்தி. நாம் இப்ப தமிழ்நாட்டில் 2026 தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நாம் களத்துல சண்டை போட்டா, இவன் 2 படத்தை எடுத்து வச்சுட்டு 2 படத்துக்கு சண்டை விட்டுட்டு இருக்கான். இந்த படம் ஏன் வரவில்லைங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தர் தான் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி காமிச்சிட்டோம்ங்கிறான். என்னடா படம்னா பராசக்தியா. பராசக்தியில யாரா கதாநாயகன்னா இமிட்டேட் பண்ணி காட்டுறானா. அவர் போய் தண்டவாளத்தில் படுத்துக்கிறாங்க. கதை நான் பார்க்கல, இந்த கருமத்தை பார்க்கக்கூடாதுன்னு விட்டுருந்தாங்க. யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. யாரா தண்டவாளத்தில் படுத்து வந்த தலைவன்? யாருக்காக நீ படம் எடுத்து விடுகிறாய்? மொழி போருக்கும் கருணாநிதிக்கும் என்னடா சம்பந்தம்? என்னடா நாங்க எல்லாரும் உயிரோட தானடா இருக்கிறோம், இன்னும் இதற்குள்ளாகவே பொழுது தொடங்கி விட்டீர்களே. கருணாநிதி மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு வந்த படம், அதுக்கு வந்து நம்மளுக்கு வேற இவன் பாடம் எடுக்கிறான். விவாதங்கள் உட்கார்ந்தோம்னா இந்த மொழிப்போர் தியாகிகளை பற்றி தெரிவதற்காக இன்பநிதி அவர்கள் படம் எடுத்து விட்டு இருக்கிறார். அவரும் தமிழுக்கு உழைக்கிறாருங்கிறான். இன்பநிதி யாரு? கருணாநிதி பையன் ஸ்டாலின், ஸ்டாலின் பையன் உதயநிதி, உதயநிதி பையன் இன்பநிதி. ஆனால் வெட்கமே படாமல் திமுக காரன் அவனுக்கும் போஸ்டர் விட்டுக்கிறான். அதுதான் நான் திமுக காரர்களுடைய சிறப்பாகவே பார்க்கிறேன். எதற்குமே வெட்கப்பட மாட்டேன் என்கிறான். உதயநிதி படம் எடுத்து விட்டான் என்கிறான். நான் சொல்லுகிறேன், இத்தனை பேர் செத்து விழுந்தான்னு சொல்றோம் இல்லையா? இத்தனை பேர் செத்து விழுந்தது, இந்த மொழிப்போர் ஈகியர்கள் உயிர் கொடுத்தது, இவர்கள் எதிர்த்து போராடியதே காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தாண்டா. காங்கிரஸ்காரன் தாண்டா கொன்னவனே. அவனோடு கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு அவன் கூட சேர்ந்து படம் எடுத்து நீ தெருவில் போட்டு அதையும் தமிழர்களிடமிருந்து காசா பறிக்கிறியடா. யோக்கியத்தனத்தின் உச்சத்திற்கு அளவே இல்லையா என்று கேட்பதற்கு இதை விட்டால் நமக்கு வேறு தருணமில்லை. எங்கடா மொழிப்போர்? மொழிப்போர் உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா புடுங்கிட்டு இருக்கிறீங்க ஊருக்குள்ள. தமிழருக்கு என்றெல்லாம் இழப்பு வந்ததோ அன்றைக்கெல்லாம் அதற்கு காரணமாக நின்ற கூட்டம் இந்த திமுக கூட்டம். இவனுக்கு தான் இந்த வேலையை செஞ்சாலும் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், திமுக தமிழரினுடைய பண்பாட்டை, தமிழரினுடைய கலாச்சாரத்தை, தமிழர் நிலத்தை அழிக்கிற கட்சி. எனக்கு முன்னாடி தம்பிகள் சொல்லி பேசினார்கள், இன்றைக்கு இன்னும் 2 மாசம் ஸ்டாலினுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்படும். திமுக தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது உண்மை. ஸ்டாலின் ஆட்சி வெளியேறிடுச்சுன்னா அவங்க முடிஞ்சது. என் தம்பிகள் சொன்ன மாதிரி பல லட்சம் கோடிகளை சேர்த்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு உலகம் முழுக்க அவனுடைய சொத்து இல்லாத நாடே இல்லை. இலங்கையில இனப்படுகொலை செஞ்சான்னு சொல்றேன்லங்க, அந்த இலங்கை நாட்டுக்குள்ள மட்டும் ஜெகத் ரட்சகன் என்கிற ஒரே ஒரு திமுக பிரமுகருக்கு மட்டும் இருக்கிற முதலீடு 30,000 கோடி. 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஒரே நாட்டுல, ஒரே ஆள். இவன் இங்க வந்து நமக்கு இனப்பெருமை பேசுவான், இனமெல்லாம் சொல்லி கொடுப்பான். நான் கேட்கிறேன், இந்த ஸ்டாலின் ஆட்சி போயிருமையா? ஆனா இந்த ஸ்டாலின் ஆட்சி காலத்துல எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நீ பழக்கி விட்ட கஞ்சா பழக்கமும் இந்த போதைப் பொருள் பழக்கத்திலும் மாண்டு விட்ட அந்த பிள்ளைகள் என்றைக்கு மீண்டு வருவது? எப்படி மீண்டு வர முடியும்? அப்ப
நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மண்ணின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, இந்த மண்ணினுடைய இளைஞர்களை மலடாக்குகிற வேலையை இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மொழிப்போர் ஈகியர் நாளிலே நாம் உறுதியெடுத்து களைய வேண்டும். என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கட்டாயமாக வர இருக்கிற சட்ட வாழ்த்துகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 மீண்டும் இரட்டை இலை மலரும் என்பதற்கான உத்தரவாதத்தை இன்றைக்கு இயற்கை நமக்கு கொடுக்கிறது. எனவே ஒண்ணும் தப்பில்லை, கொஞ்சம் நினைச்சலாம். நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தான், அந்த கூட்டமே தான். அந்த கூட்டம் இன்றைக்கு அது ஒரு பக்கம் நல்ல எதிரியை நேர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற போது இவன் காலிலே வந்து கடித்து வைக்கிறது. யாரை பற்றி யார் பேசுவது என்பதில்லாமல் இன்றைக்கு போய்விட்ட ஒரு கேடுகட்ட நிலையிலான நிலை. நான் சொல்லுகிறேன், மாணவர்கள் இந்த மொழிக்காக உயிர் கொடுத்தார்கள் என்று, அதே இனத்திலே வந்த மாணவர்கள் இன்றைக்கு விசிலை தூக்கி கொண்டு திரிகிறானே என்று நினைக்கிற போது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. எந்த அறிவும் இல்லாதவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கோல் வச்சு விட முடியும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான், ஓட்டு போடலாம்ங்கிறான். ஏன் ஓட்டு போடணும்னு கேட்கிறோம். நம்ம பையனே சொல்றான், அருமையா டான்ஸ் ஆடுறாருங்க, ஓட்டு தான் போடுவோமே. டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு தகுதியாடா? அன்பான இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி எதிர்வரும் காலங்களிலே இவர்கள் குறித்தும் நாம் நிறைய பேசுவோம். இன்றைக்கு நாம் திமுகவிற்கு சரியான செய்தியை ஒன்றை சொல்லுகிறோம். மொழிப்போர் ஈகியனுடைய அந்த வீர வணக்க நாளை எடுக்கிற முழு தகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு உண்டு. நாங்கள் மொழிக்காக நின்றோம், இனத்திற்காக நின்றோம், இந்த நாட்டிலே வாழ்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் நின்றோம். ஆனால் காட்டி கொடுத்த திமுக கூட்டம் இனியும் வேஷம் போட முடியாது. உங்கள் கொட்டத்தை அடக்குகிற நாள் வந்து விட்டது. கட்டாயம் 2026 மே மாதம் திமுகவின் இறுதி உரை எழுதப்பட்டு புதைக்கப்படும் என்பதை சொல்லி புரட்சி கவிஞரினுடைய வரிகளோடு நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். அந்த மாபெரும் கவிஞன் எழுந்து தமிழர் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், தமிழர்கள் களத்திலே போராடி அந்த நாளிலே அந்த புரட்சி கவிஞன் சொன்னான், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்தபின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம், இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர், தப்பிழைத்தார் இங்கு வாழ்ந்ததில்லை, இந்த தான் தோன்றியற்கென்ன ஆணவமோ, எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திரனை, அதன் ஆதிக்கம் தன்னை புதைத்திடுவோம், எங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் எங்கள் இன்ப தமிழ் மொழிக்கே தருவோம், மங்கை ஒருத்தி தரும் சுகமும், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்றுரைப்போம், சிங்கமென்றே இளம் காளைகளே மிக தீவிரம் கொள்ளுவீர் நாட்டினிலே, பங்கம் விளைந்திடில் தாய்மொழிக்கே உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம், தூங்குதல் போன்றது சாக்காடு. இத கருணாநிதி பல சமயத்துல இந்த வரியை பேசி பேசி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான். எழுதுனது கருணாநிதி இல்லை, எழுதுனது புரட்சி கவிஞர் நமக்காக எழுதினார். தூங்குதல் போன்றது சாக்காடு, பின் தூங்கி விழிப்பது நம் பிறப்பு, தீங்குள்ள இந்தியை நாம் எதிர்ப்போம், உயிர் தித்திப்பை எண்ணிட போவதில்லை, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, நம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, ஏங்க விடோம் தமிழ் தாய்தனையே, உயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை என்று புரட்சி கவிஞன் நமக்கு வழிகாட்டி போனான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களே, தோழர்களே, இளையோரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மொழியையும் இந்த நாட்டையும் காக்க வேண்டும் என்றால் களத்திலே இறங்குங்கள், கரைவேட்டி கட்டுங்கள், கொடிகளை உயர்த்துங்கள், இரட்டைகளை காட்டுங்கள், நாளை நாட்டை நமதாக்குங்கள். எழுகிற காலம் நமதாக இருக்க வேண்டும், விடுகிற நாள் நம்முடையதாக இருக்க வேண்டும். இரட்டைகளை மீண்டும் மலர்ந்தது என்கிற வரலாற்று செய்தியோடு அடுத்த ஆண்டு இந்த மொழிப்போர் ஈகிய நாளிலே எடுத்த சபதம் முடித்தோம் என்று நாம் கூட்டம் நடத்த வேண்டும். அதற்கு தயாராகுக, களத்தில் இறங்குக, திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிக்கி தமிழ் சமூகத்திலே இருந்து வெளியே எரிக 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 என அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.